வணக்கம் மக்களே. நீங்க ஆஃபீஸ் போயிட்டு ட்ரேட் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்தாலும் சரி, வீக்லி 1, 2 ட்ரேட் தான் நான் பண்ணுவேன். அப்படின்ற மாரியான ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு அ பெரிய வீடியோவா இருக்க போது. தயவு செஞ்சு நீங்க அதுக்கேத்த மாரி ரெடி ஆயிட்டு வாங்க. ஹெட்செட் போட்டு கேளுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்துட்டு அதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. இதோட சக்சஸ் ரேட் மட்டும் என்ன அப்படின்றத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் ஆர் 3 மந்த் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க எவ்வளவு ட்ரேட்ஸ் கிடைக்குது. ஏன்னா நமக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒரு ட்ரேட் ஆச்சு கிடைக்கணும். ஓகே. ஸோ டெய்லி எனக்கு ஒரு ட்ரேட் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஃபைன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து அனலைசிஸே பண்ணுவேன். சி, பிரைஸ் ஆக்ஷன் இஸ் ஃபைன். அது கண்டிப்பா ஒர்க் ஆகும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த ஒன் டே அந்த ஒரு டைம் 15 டு 3:30 வரைக்கும் இருக்கிற டைம் ஃப்ரேம்குள்ள நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். 1 மினிட் 3 மினிட் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அப்படி யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்னா நமக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ்ல போய் நம்ம லாக் ஆகிடுவோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா நைட் 9:81. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு டேக் நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயம் வந்து டெய்லி யூ வில் கெட் அ ட்ரேட். ஓகே. லெட்ஸ் ஜம்ப் இன். சி, இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் ஏன் சொல்றேன்னா இது வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இந்த 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி, லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே என்ட்ரி, ஹையை பிரேக் பண்ணா மேல என்ட்ரி. அது எல்லாத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நிப்டி ஆப்ஷன்ஸ்ல முழுக்க முழுக்க பேக் டெஸ்ட் பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. 10 இயர்ஸ்க்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி. இன்கேஸ் உங்களுக்கு சாட் ஜிபிடி வச்சு ஏதாச்சும் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான வீடியோவும் போடுறேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ரிசல்ட், அமேசிங்கான ஒரு ரிசல்ட் எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில வருது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி மார்னிங் இந்த ஸ்ட்ராட்டஜில எனக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதெல்லாம் கண்டிப்பா என்ட்ரி எடுத்தே ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும். சரி, 100% வின் ஆகாது. ஒரு 6 டைம் 7 டைம் எனக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா காலையில ஒரு 5 மினிட்டோட கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இதனோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். ஓகே. இங்க வந்து கீழே இந்த இந்த இடத்துல ஓகேங்களா இந்த ஹையை வந்து இது பிரேக் பண்ணிருச்சு. உடனே இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹைல ஒண்ணு எனக்கு இதுக்கு உள்ள பிரைஸ் மறுபடியும் டீவியேஷன் ஆகி வந்துட்டு இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது செகண்ட் பிரேக் அவுட் வந்து எனக்கு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா இதே மாதிரி புல்லிஷ் கேண்ட்லாம் இந்த செகண்ட் பிரேக் அவுட் கீழே வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிருந்துச்சுனாலோ இல்லை இந்த ஹையை எனக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்ல எடுத்திருந்தாலோ சி, இப்போ இந்த கேண்டலோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இந்த கேண்டலோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,182. ஓகே. ஸோ இப்போ இந்த கேண்டிலோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,181. ஸோ ஆப்வியஸா இதுக்குள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ள பிரைஸ் வந்துட்டு இங்க இருந்து மேல போயிருக்கு. ஸோ இந்த விக் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து ட்ரேடிங் ஓரளவுக்கு ஒரு 50% தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இங்க ட்ரையேட் பண்ணிட்டு எதுக்குன்னா உள்ள லிக்விடிட்டி கொண்டு வரதுக்காக இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் நம்ம வைப்போம். நான் என்ன நினைப்பேன் காலையில் இன்வெர்டட் ஹேமர் பார்த்து ரிவர்ஸ் போகும்னு நினைப்பேன். என்ட்ரி எடுப்பேன். இல்லை இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவேன். இப்போ மேலே போகும் இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்க மேலே போட ஃபர்தரா வி கேன் கோ ஃபார்லாம் அப்படின்னு சொல்லி நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால இங்க ஆர்டர் வைக்கிறப்போ எனக்கு இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோனா மாறிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு விச் இஸ் அ செல் ஆர்டர். ஓகே. ஸோ ரியலா மார்க்கெட் புல்லிஷா இருக்கணுன்ற டைம்ல என்ன ஆகும்னா இந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு லோ பிரைஸ்ல தான் இருக்கு. கரெக்டுங்களா? நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு லோ பிரைஸ்ல இருக்கு. இங்க வந்து அந்த ஆர்டர்ஸ் ஃபுல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்தரா மேலே போகுது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், உங்களுடைய எக்ஸிட் பண்ணி போயிருப்பாங்க. ஃபைன். பட் ரியலா மார்க்கெட் இங்க ஒரு லிக்விடிட்டி ஜோனை வந்து கிரியேட் பண்ணுது. இதை மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 5 மினிட் கேண்டில் ஹைலோ மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 5 மினிட்டை ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறம் எகைன் இன்னொரு கேண்டில் அது பிரேக் பண்ணும். எய்தர் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்லயே அது ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு மேலே போனாலும் ஓகே,
இல்ல இந்த தேர்ட் கேண்டில் கீழே வந்து இல்ல செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, கீழ இருந்து மறுபடியும் போய் பிரேக் பண்ணுது. இப்படி எப்படி பண்ணாலும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்றனால 65 தான் ஒரு கால் ஆப்ஷனோட ஒரு புட் ஆப்ஷனோட குவான்டிட்டி. ஸோ நம்மளால இப்போ வந்து 75 கிடையாது, 65 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பா. ஸோ இப்போ என்னன்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு இந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வைப்போம். எப்போ யூஸ்வலாக அதான் பண்ணுவோம், கரெக்டுங்களா? யூஸ்வலாக வந்து நம்ம என்ன செய்வோம், இங்கே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருவோம். ஸோ 1:1 அப்படின்னு சொல்லி இதே அளவு வச்சிருவோம் மேலே. ஆனா இது ஆப்ஷன்ஸ்ன்றதுல என்ன ப்ராப்ளம்னா நமக்கு நிறைய டிகே இருக்கும். ஓகேவா? நம்மளோட எக்ஸ்பைரி பக்கம் வர 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 டிகே இருக்கும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி பக்கத்தில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏடிஎம்மே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஐடிஎம் எடுங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 26,191, 26,200. இப்போ நான் கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா 26,000ஓட கால் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஓகேவா? 26,000ஓட கால் ஆப்ஷன் எடுத்துட்டு கோ ஃபார் அன் என்ட்ரி அட் திஸ் கேண்டில். ஜஸ்ட் இந்த கேண்டிலோட லோவை தான் நீங்க ஸ்டாப் லாஸா எடுக்கணும். ஓகேவா? இந்த கேண்டில் ஏன்னா மொமெண்டம் வீக் ஆயிடுச்சுன்னா இட் வில் கோ ஃபார் த ஸ்டாப் லாஸ். ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா சின்ன லாஸ் தான் நான் பண்ண போறேன். பட் நீங்க வந்து இந்த ஹைல போயிட்டு டார்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இங்க இருந்து கீழே வரும், மறுபடியும் இங்க மேல போகணும், யாருக்குமே தெரியாது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த கேண்டில் வந்து இதோட லோல வந்து வைக்கிறீங்க. அட் த சேம் டைம் உங்க கால் ஆப்ஷன் போயிட்டு கால் ஆப்ஷன் இந்த தேர்ட் கேண்டோட லோ என்னன்னு பாருங்க. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுப்போம். உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன், இதுக்கப்புறமா அதையும் காட்டுறேன். ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். ஸோ அந்த 20 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா எனக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வேணும். இப்படின்றத நீங்க ஒரு மைண்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. விச் இஸ் 1:2. ஓகே, இது சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி. இல்ல எனக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு நீங்க கீழே இறங்கணும்னே பயம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். 1:1 வைங்க போதும், இல்லை 1:1.5. நான் என்ன சொல்றேன்னா 1:1 வைக்காம ஒரு 5 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜுக்காக அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? நாளடைவில் என்ன ஆகும்னா காம்பவுண்ட் ஆகி ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து டெய்லி நீங்க 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 1 மந்த்ல அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 40 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 1500 பக்கம் உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல அமௌண்ட்டாக வந்திருக்கும். கடைசியில் பார்த்தா ப்ரோக்கரேஜஸ் ஃபுல்லாக அதை எடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான அந்த 1:1 அது வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு 5 மினிட் பிரேக் ஆயிடுச்சு. இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த 5 மினிட் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. செகண்ட் கேண்ட் பிரேக் பண்ணிருச்சு. தேர்ட் கேண்ட் வந்து அங்கேயே ஒரு சப்போர்ட்டாக எடுக்குது. பட் எகைன் இதுக்குள்ளேயும் வந்திருக்கு. எனக்கு கீழே இப்படி வந்து இப்படி போனாலும் சரி, இல்லை இப்படியே கீழே வந்து எனக்கு இங்கே பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி மேலே போய் கீழே வந்தாலும் சரி, இல்லை இங்கே எனக்கு வந்து சப்போர்ட் எடுத்து இப்படி போனாலும் சரி, எப்படி போனாலும் என்ட்ரி எடுக்க போறேன். சிம்பிள். உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 26,000ஓட கால் ஆப்ஷன் இங்க ஆட் பண்றேன். ஓகே, சி தேர்ட் கேண்டோட லோ நம்ம வந்து வைக்கிறோம், மறந்துடுங்க. ஸோ 26,000 சிஇ நான் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து 26,000 சிஇயோட கால் ஆப்ஷன். ஸோ நான் எந்த கேண்டில் என்னோட என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கேண்டில் என்னோட என்ட்ரி நான் எடுக்கிறேன் அட் 9:30. ஸோ 9:30 ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245. 245க்கு என்னோட என்ட்ரி இருக்கு. என்னோட இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 222. ஓகே, ஸோ விச் இஸ் 22 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒன்று 50 பாயிண்டா இருக்கணும், இல்லை 40 பாயிண்டா இருக்கணும், விச் எவர் இஸ் லோ. ஓகே, ஸோ என்னோட என்ட்ரி நான் எடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் எங்க பிளேஸ் பண்றேன்னா இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் நான் பிளேஸ் பண்றேன். ஓகே, ஸோ 2023 244 இதுதான் என்னோட டிஃபரன்ஸ். ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 43 21 பாயிண்ட்ஸ் நான் 20 வைக்கிறேன். ஸோ 40 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட்டாக இருக்கணும், விச் இஸ் 84. 44ல இருந்து 54 64 74 84 84 தான் என்னோட டார்கெட்டை நான் வைக்க போறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் 84க்கு கொண்டு போய் நான் டார்கெட்டை செட் பண்றேன். அவ்வளவுதான். இப்படி போட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசாம உட்காந்துக்கிறேன். எனக்கு எய்தர் எனக்கு ஸ்டாப் லாஸ் போகட்டும், இல்லைன்னா டார்கெட் போகட்டும், ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்கும், ப்ராப்ளம் கிடையாது. இதுல எனக்கு ஃபைன். ஸோ இதே விஷயத்த நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்க சின்ன கேபிட்டல் வச்சிருந்தாலும் சரி, பெரிய கேபிட்டல் வச்சிருந்தாலும் சரி. ஓகே,
இப்போ வந்து மறுபடியும் நான் என்னோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு போறேன். எதுக்காகன்னா ப்ரீவியஸா இருக்கிறதெல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அதோட பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, சி இதுக்கு முன்னாடி நாள் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இது என்னோட 5 மினிட்டோட ஹையா இருந்திருக்கு, இது 5 மினிட்டோட லோவா இருந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல எனக்கு கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஆனால் புல்லிஷாக போயிருக்கு. ஓகே, சரி எனக்கு என்னன்னா ஆப்வியஸாக எனக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குறப்போ நான் கீழே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ நான் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் தேர்ட் கேண்டில் எனக்கு என்ன இருக்குன்னா மேலே பாசிட்டிவாக போடணும். இன்கேஸ் இது ஒரு நெகட்டிவாக இருந்திருந்தா நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். இது பாசிட்டிவாக இருந்தாலும் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் ரேஞ்சுக்கு உள்ள போயிடுச்சு. ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டே இருந்துட்டு எகைன் அப்பர் பிரேக் அவுட் கொடுக்குது, பட் ஃபைன் அதில் புல்லிஷ் க்ளோஸ் பண்ணலை, இங்கே ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணிருச்சு. ஸோ என்னோட இந்த கேண்டலில் 10 o'clock கேண்டில் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எங்கே வைக்க போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் இந்த கேண்டலோட ஹையில் வைக்க போறேன். அதுக்கப்புறம் என்ட்ரி இங்கே எடுத்தாச்சு, புட் ஆப்ஷன் வாங்குவேன். அதனால நோட் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷன் வாங்க போறேன். இது ரெண்டுல இருந்து டிஃபரன்ஸை வந்து நான் இங்கே வைக்க போறேன். ஓகே, சம்டைம்ஸ் இன்கேஸ் என்னன்னா நமக்கு டார்கெட் போகல, மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தால் கண்டிப்பாக டார்கெட் போகாது, இல்லை எண்ட் ஆஃப் டே வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த சைட்வேஸில் வருது இல்லையா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப சாப்பி ஆகி ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கலாம், ஹூ நோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சாப்பியா இருக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா லேக் ஆஃப் மூமெண்டம். அது ஏன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல இது வந்து என்னோட அதுக்கு முன்னாடி நாள் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபன் டே ஆக்சுவலா, அதனால தான் எனக்கு சிரிப்பு வருது. தட் இஸ் ஃபைன். இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஹை கேண்டில் அண்ட் இது வந்து லோ எனக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷ் சூப்பராக போச்சு இந்த டே ஆக்சுவலா. பட் இந்த டைம்ல நான் வந்து ஷார்ட் பண்ணி புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன். தட் இஸ் காமெடி. அதை நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு போக போக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி உள்ள வருது, மறுபடியும் மேலே பிரேக் பண்ணுது, கோ ஃபார் என்ட்ரி, சிட் காம்லி, புக் த ப்ராஃபிட், கம் அவுட். இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே கைஸ், சீரியஸாக இது வெரி வெரி சிம்பிள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து லோ அண்ட் இது வந்து என்னோட ஹை. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் இங்கே கிடச்சிருச்சு. செகண்ட் வந்து இங்க பிரேக் அவுட் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த லைனுக்கு உள்ள வரணும், இல்லை இந்த லைன் மேலே சப்போர்ட் எடுக்கணும், அப்போதான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஓகே, ஸோ எனக்கு அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பிரேக் பண்ணுது. இதோட ஹை எவ்வளோன்னு பார்க்கலாம். பிரேக் பண்ண கேனோட ஹை எவ்வளோனா 957, அந்த இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ பிரேக் பண்ணிருச்சு. செகண்டும் எனக்கு ஒரு இது கொடுத்துருச்சு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் இதுக்குள்ள வந்து போகணும், இங்க சப்போர்ட் எடுக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ என்ன லோ பார்க்குறேன் 955, இதோட ஹை பார்க்குறேன் 56 வந்திருக்கு. இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, இட் இஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இட் இஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுல எனக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆயிருக்கும், 2 டார்கெட் ஆர்டர் ஆயிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னோட லோவா இருக்கு. ஸோ எனக்கு செகண்ட் கேண்ட்லேயே இந்த பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் அங்கேருந்து அது இருக்குது. என்ட்ரி எடுக்கிறீங்க, காமா வெயிட் பண்ணுங்க, டார்கெட் புக் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 29ல இருந்து நான் சொல்கிறேன் 1:2. ஓகே, இங்கே வந்து 1:2 எடுக்கிறீங்க, நீங்கள் 1 டைம் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, ஸ்டில் யூ ஹேவ் 1 டைம் ஆஃப் ப்ராஃபிட் வித் யூ. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க 1:2. இப்போ உங்களுக்கு 2 டைம்ஸ் ப்ராஃபிட் இருக்கு, ஐ மீன் 3 டைம்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு லூஸ் பண்றீங்க, ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்துடும். இட் இஸ் வெரி சிம்பிள் கைஸ். ஓகே, ஒரே விஷயம் என்னன்னா நம்ம வந்து இதே விஷயத்தை திரும்ப 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 பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பக்காவா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஏன் நான் சொல்றேன்னா இதை நான் ஃபாலோ பண்றேன், டெய்லியும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் எனக்கு வந்து நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இதோட ஹை அண்ட் லோ பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஹை, இது வந்து என்னோட லோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் கொடுக்குது, இங்க ஒரு சப்போர்ட் எடுக்குது, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுக்குது. நீங்க இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த கேண்டில் இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறப்போ இது வருமானே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா
எப்போ நீங்க பிரேக் அவுட் பாக்குறீங்களோ, இதோட லோ பாருங்க 95, இதோட க்ளோஸ் பாருங்க 94. இது ஆப்வியஸா என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் தான். செகண்ட் இங்க ஒரு சப்போர்ட் எடுக்குது, கோ ஃபார் த என்ட்ரி. இங்க ஸ்டாப் லாஸ் வைங்க, காமா வெயிட் பண்ணுங்க. 1:2 உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிடும். இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஏன்னா அது இன்சிஸ்ட் பண்ணி பண்ணி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லூஸ் பண்ணா ஒரு டைம் பண்ணுவீங்க. நீங்க 2 days கண்டினியூஸா லூஸ் பண்ணாலுமே உங்களோட ப்ராஃபிட் வந்து எங்கேயுமே உங்களுக்கு போகவே போகாது. அதனாலதான் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு உண்டான ரீசன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. அகைன் பிரைஸ் கீழே வந்து புல்லிஷ் வைக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி மை ஸ்டாப் லாஸ் ஆர்டர். பட் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா இங்க நான் லூஸ் பண்ண போறது கம்மி, ப்ராஃபிட் பண்ண போறது ஜாஸ்தி. நீங்க இதை வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸ் அட்லீஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. 3 months அட்லீஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி எடுங்க. டெஃபினெட்லி வில் பி மேக்கிங் சம் குட் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடக்குது. செகண்ட் பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறேன். இது என்னோட ஸ்டாப் லாஸா இருக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்க எவ்வளவு பக்கமா இருக்கு, எந்த அளவுக்கு பக்கமா இருக்கு. இதோட டார்கெட் எடுத்தீங்கன்னா அடுத்த கேண்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். கரெக்டா ஒரே விஷயம் நீங்க பண்ண வேண்டியது பை பட்டன், புட் ஆப்ஷனோட பை பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ எனக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஆனா செகண்ட் என்னோட பிரேக் அவுட் கிடைக்கவே இல்லை. அப்படியே சைட்ல டிராவல் ஆயிடுச்சு, விச் இஸ் டோட்டலி அகைன் ஃபைன். சி நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ அ குட் ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. செகண்டுமே எனக்கு அது சப்போர்ட் எடுக்குது. ஐம் கோயிங் ஃபார் அன் என்ட்ரி ஹியர். இது எனக்கு ஸ்டாப் லாஸா இருக்க போது. பட் இது டார்கெட் போயிருக்காது, எனக்கு ஸ்டாப் லாஸா போயிருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். எப்பயுமே கேப் அப் வருது அப்படின்னா மொமெண்டம் இருக்காது. ஓகே, மொமெண்டம் வந்து ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடும், இல்லைன்னா சைட் வேஸ்ல போகும். அதை நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கணும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து கீழே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அப்படியே ப்ரைஸ் மேலே போகுது. ஏன்னா எனக்கு செகண்ட் பிரேக் அவுட் கீழே கிடைக்கல, ஒரே பிரேக் அவுட் தான் கிடைக்குது. எனக்கு ப்ரைஸ் உள்ள போயிட்டு வெளியே வரணும், பட் நடக்கல. ஸோ இந்த இடத்துல எனக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஏன் இங்க ஒரு பியரிஷ் வருது, அதனால அங்கேயும் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கிடைக்குது. இதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் இஸ் புல்லிஷ் ஃபைன், பட் திஸ் இஸ் நெகட்டிவ் கேண்டில், ரிவர்சல் கேண்டில். பேப்பர் அம்பர்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கேண்டில். அப்போ இங்க எடுக்கல இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் அன் என்ட்ரி ஹியர். இங்க எடுங்க, இங்க ஸ்டாப் லாஸை போடுங்க, உட்காருங்க. ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம், ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து டிகே இருக்கிறதுனால கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் ஆல்சோ a குட் ட்ரேட். செகண்ட் ட்ரேடிங் என்ட்ரி எடுத்தனாலும் விச் இஸ் கோயிங் டு பி குட் ட்ரேட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு அந்த சாப்பியா இருக்கிற டைம்ல பெருசா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஐ எம் டேம் ஷோர். பட் ஸ்டில் அந்த இதையுமே நீங்க லூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஒன்ஸ் அந்த எந்த ட்ரேடையுமே நீங்க விடாதீங்க. கோ ஃபார் அன் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் போனாலும் ஓகே, டார்கெட் போனாலும் ஓகே, எதுனாலும் ஃபைன். நீங்க ஒரு 3 month மறக்காம பேக் டெஸ்ட் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் அ வெரி குட் கிளாரிட்டி. எனக்கு லோ பிரேக் ஆயிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, கோயிங் ஃபார் அ டார்கெட். ஹை பிரேக் ஆயிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, வென் ஃபார் ஸ்டாப் லாஸ், விச் இஸ் டோட்டலி ஃபைன். இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பர் டே பண்ணுங்க. ஓகே, ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பர் டே பண்ணுங்க. ரெண்டாவது ட்ரேடு மூணாவது ட்ரேட்ல எதுவுமே பண்ணாதீங்க. டோன்ட் கோ ஃபார் டூ ஜெலஸா இருக்காதீங்க. அதே சமயம் ரொம்ப பயமும் படாதீங்க. நத்திங் வில் ஹேப்பன். நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரிப்பு போறோம்னா நம்ம 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கார் பெட்ரோல் அடிக்கிறோம், 500 ரூபாய்க்கு பைக் பெட்ரோல் அடிக்கிறோம். ஸோ அது மாதிரி நினைச்சுக்கோங்க. வி ஹாவ் டு பே சம் மணி டு த மார்க்கெட். அப்போதான் அது வந்து ஆக்சுவலா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சைக்காலஜி அப்படி செட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கேப் டவுனா இருக்கு, ஸோ மூமெண்டம் இருக்காது. ஓகே, அதை நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு கேப் டவுனா இருக்கு, மூமெண்டம் கண்டிப்பா இருக்காது. இட்ஸ் மே ரிவர்ஸ் ஆர் கோ சைட்வேஸ். ஓகே, ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கிறப்போ திங்க் ட்வைஸ். ஓகே, நான் மோஸ்ட்லி கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கிறப்போ பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ இங்கேயுமே பாருங்களேன் கேப் அப் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 ட்ரேட் நீங்க பர் வீக் பண்றீங்க அப்படின்னா வந்து செமையா நீங்க பண்ணலாம். அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜம்மு